இன்னைக்குரிய பல்க் ஆர்டர் பத்தி பார்க்கலாமா? ஒண்ணு இல்ல 2 பல்க் ஆர்டர்ஸ் இன்னைக்கு வந்து. ஃபர்ஸ்ட்டுக்குரிய ஆர்டர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து 5 ஷீட்ஸ் 10 ஷீட்ஸா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமைஸ்டாவுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்ல இந்த கஸ்டமர் வந்து அவங்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. தென் நம்ம கஸ்டமைஸ் ஷேப்புமே வந்து பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாரி கஸ்டமைஸ்டா ஷேப் பண்ணணும், இல்ல கஸ்டமைஸ்டா வந்து ஸ்டிக்கர்ஸ் பண்ணணும் அப்டின்னா டிஎம் பண்ணுங்க. ஸ்மால் சைஸ்ல இருந்துமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சைஸ் வந்து 1 இன்ச்சு 1 ஷீட்ல 200 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே வந்து கஸ்டமைஸ் ஷேப் தான். ஹேர் ஆயிலுக்கு கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டிக்கர்ஸ் பத்தி நிறைய என்கொயரிஸ்க்கு வந்து ஃபோன் கால்ஸ் நெக்ஸ்ட் ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. அது மாதிரி நிறைய பிளேசஸ்ல இருந்து என்கொயரி கர்நாடகா, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைட்ல தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ ஆர்டர் கொடுத்ததுமே வந்து அங்க இருந்து தான் கர்நாடகா, கோயம்புத்தூர், சென்னை இங்கதான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருந்தோம். அது மாதிரி இந்த செகண்ட் ஆர்டர் வந்து 5 லோகோ சென்ட் பண்ணி ஒரு லோகோலையுமே 10 ஷீட்ஸ் கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கஸ்டமர் வந்து. அவங்க கேட்ட மாதிரியே வந்து பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் வந்து கஸ்டமைஸ்டா வந்து லோகோ ஸ்டிக்கர்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. நீங்க ஸ்மால் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும், இல்ல இப்போதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ப்ராடக்ட்க்கு நீங்க லேபிள்ஸ் அல்ல லோகோ ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நீங்க போட்டு பேக் பண்ணி போடும்போது இன்னுமே பார்க்க ப்ரொஃபஷனலா இருக்கும். உங்களோட பேக்கிங்ல லோகோ ஸ்டிக்கர்ஸ் இல்லாம பேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.